கமர்ஷியல் காமெடி அதை வச்சு போட்டிங்கனாவே நம்ம ஓடிபியில் எல்லாம் வச்சு போடும் சார். நீங்கள் ஓடிபியில் போட்டாவே அந்த காசு வந்துடும் சார். ஆமாம் சார், ஆமாம். நீங்கள் அதில் ஓடிபியில் போட்டாவே இந்த காசு நீங்கள் பாதி காசு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் போகிறதுல நம்ம லாபம் தான். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் பேசுங்க சார். இல்லை சார், புரியுது சார். உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது, எங்கள் நிலைமை நீங்கள் புரிஞ்சுங்க சார். நீங்கள் கேட்ட பட்ஜெட்டில் நான் எடுத்தேன்னா ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்கும் சார். அதனால தான் நீங்கள் கேட்டதை நான் செஞ்சு கொடுக்குறேன் சார். நீங்கள் என்ன கேட்டீங்க? நான் எடுத்து கொடுத்தேன்னா 75 கோடி கிட்ட நீங்கள் சம்பாதிக்கலாம் சார். அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு சார், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். ஃபுல் வேலை அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. ஷூட்டிங் போக போகிறோம். நீங்கள் அதை கூட இதை கூட சொல்லாதீங்க சார். நீங்கள் சொன்னாக்க நான் எடுத்து கொடுக்கலாம் 75 கோடி. நீங்கள் பாருங்கள், அப்போ இந்த விஜயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே சார், நீங்கள் விட்டுருங்க. ஓகே, நீங்கள் பயப்படாதீங்க சார். யார் நான் பொறுப்பு சார். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் சொன்ன பட்ஜெட்டில் நான் எடுத்து தரலன்னா என்னன்னு கேளுங்க எனக்கு. ஓகேயா? ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நாளைக்கு பார்த்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை வராது டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சார் வெற்றி சொல்லியிருந்தாங்க. ஆமாம், உட்காருங்க. உங்கள் பேர்? என் பேர் வித்யா சார். வித்யா, சூப்பர். வித்யா. அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவார்ட் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் வெப் சீரிஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே. வேறு மாடலிங் அது மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். மாடலிங் பண்ணியிருக்கீங்க. ஓகே. என்ன கேரக்டரோடு ட்ரை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? ஹீரோயினாக தான் சார் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹீரோயின். ஓகே. ஆமாம், மக்கள் வெற்றி சொன்னாங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ என்னென்னா நாகினின்னு ஒரு கண்டென்ட், ஓகேங்களா? படத்துடைய ஹீரோயின் கொடுக்கலாம். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படி சொல்லணும்னா, பழைய படம் ஒன்று ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் அந்த ஒரு படத்தில் பாம்பு அந்த ஆக்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் பாம்பு நாங்கள் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜில் வரும். அப்படியே ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இப்போ நீங்கள் சாதாரணமாக இருந்தீங்க இல்லையா, இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே மாறும். என்ன பண்ணுறது, ஆர்டிஸ்ட்னால் அப்படி தான் இருக்கணும். சரி, ஓகே. உங்களோட டேலண்ட்டை நான் செக் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு சினிமாவோடைய ஃபண்டமெண்டல்லாம் தெரியுமா? தெரியும் சார். தெரியுங்களா? சரி சரி, அதுவும் நான் செக் பண்ணிடுறேன். ஓகேம்மா. கிராமர் ஃபோட்டோஸ்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, சரி காமி பார்ப்போம். இதுதான் சார். இப்போ இது ரீசெண்டாக எடுத்த பிக். இது இப்படி ஸ்பிட் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபோட்டோஸ்லாம் வரும் சார். ஓகே, நல்லா பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. சரி, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. ஓகேங்களா சார்? சரி, பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு சம்மந்தமான கண்டென்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து அப்படியே, அந்த பெண் பாம்பு வந்து ஒரு காட்டில் அப்படியே செம்மையாக அப்படி போயிட்டே இருக்கும். எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, இறை தேடிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆண் பாம்பு, அதுவும் அப்படியே ஹாப்பி மூடில் அப்படியே வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு பயங்கரமாக காமிக்கணும்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த ரெண்டு பாம்பு அப்படியே ஒன்று இணைஞ்சு அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்டாக், திரும்பி பார்த்திங்கன்னா அந்த ஆண் பாம்பு செத்து போயிடும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த பாம்பு மூமெண்ட் மட்டும் எப்படின்னு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அது பாருங்கள், பார்த்து ஃபாலோ பண்ணி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. பாட்டு சாங் ப்ளே பண்ணுமா? இல்லை, பரவாயில்ல சார். அப்படிங்களா? சரி, இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா ப்ளே பண்ணுறேன், கேட்டுங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு அந்த ஃபீல் வரணும். இல்லை டான்ஸ் ஆடுறது அது இது எல்லாம் அந்த ஃபீல் வரணும். சரி, கேட்குதுங்களா? சரி, டேக் ஆக்ஷன். நீங்கள் ஒரு டைம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். நீங்கள் ஒரு டைம் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நான் பண்ணிடுறேன் சார். ஓ, அப்படி
அப்படிங்களா? சரி ஓகே. சரி நான் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா? ஒரே ஜீவன் ஒன்றி உள்ளம் சரி ஓகேங்களா? சரி நீங்கள் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்க, அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே இப்படிலாம் இப்படி வரணும் நல்லா இப்படி சைடாக இது அப்புறம் டாப் ஆகிறது இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே அதை ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா? நல்லா ஃப்ரேம் பார்த்துக்கணும், கேமரா பார்த்துட்டு பண்ணணும் ஓகேவா? சரி இல்லை சார், பரவாயில்ல சார். என்ன பரவாயில்ல, அதாவது இப்பெல்லாம் நல்லா இப்படி நல்லா வரணும். அப்படி ஒரு பொருள் இல்லை சார், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னீங்கன்னா நான் அங்கே ஆடிடுவேன் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த 4 ரூமுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணும்போது தான் அந்த ஸ்பாட்டில் வந்து நல்லா பண்ணுங்க. சரி வச்சுக்கிறீங்க. சரி ஜஸ்ட் இப்படி சார், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் சார். என்ன மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் சார். சரி நீங்கள் யாருன்னு பார்ப்போம். சரி இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நல்லா இப்படி குடிஞ்சி பண்ணணும். அதனால இப்படி வரலாம் சொல்ல போகிறோம். நல்லா குடிஞ்சி சார் விடுங்க சார், நான் அங்கே நல்லா ஆடிடுவேன் சார். ஏம்மா நீ வந்து இதுக்கே வந்து இப்படி இப்போ இது பண்ணால் நம்ம என்ன சொல்கிறது, அதாவது ஃபஸ்ட் அதுதான் அப்படியே அவங்க கேட்டேன், ஷூட்டிங்னா உங்களுக்கு பண்ணுறது தெரியுமா, பேசிக் தெரியுமான்னு கேட்டேன். இப்போ வந்து நாங்கள் இங்கே தொடக்கூடாது அங்கே தொடர் இப்படி கோவப்பட்டா நீங்கள் இதே வந்து இப்போ இந்த 4 ரூமுக்குள்ள ஓகே, இதே அந்த ஸ்பாட்டில் 3 பேர் இருப்பாங்க, நீ திடீர்னு கண்ண ஏதாவது அப்படியே தூக்கி வச்சு கொடுத்து காமிச்சுன்னு வச்சுக்கிறேன், எனக்கு எவ்வளோ ஷையாக இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. அதாவது ஏமா இது வந்து சும்மா சின்ன ப்ராஜெக்ட் இல்லாமா, இது வந்து பெரிய ப்ராஜெக்ட், நீ தான் அதில் வந்து லீட் ரோலாக பண்ணுற. இதுக்கே எப்படின்னா அப்புறம் ஹீரோ வந்து இன்னும் ஒன்று வந்து அதெல்லாம் இல்லை சார், அந்த ஸ்பாட்டுக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிடுவேன் சார். அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி பண்ணிடுவேன் சார். ஏமா அதை எவ்வளோ விஷயம்லாம் சொல்லலாம். நீ வந்து இப்போ தான் நீ வந்து நாங்கள் அப்போதுலேருந்து சினிமா பண்ணுறேன், எவ்வளோ நீங்கள் வந்து சினிமா சொல்லி கொடுக்காதீங்க ஓகேவா? ஃபஸ்ட்டு டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிற வரான்னு கேட்டுங்க. ஏன்னா நாங்கள் தான் வந்து உங்களை வந்து ஒரு உருவாக்குறவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கணும் ஓகேங்களா? உங்களோட பேச்சு, உங்களுடைய கோஆப்ரேட் பண்ணுற விஷயம்லாம் பிடிச்சாதான் நான் வந்து உங்களை வந்து ஒர்க்கே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து ரசிக்கணும் ஓகேங்களா? நாங்களே இங்கே தொடக்கூடாது நாங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணீங்கன்னா இல்லை சார், நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். நான் நீங்கள் கரெக்டுமா, நான் வந்து உங்களை வந்து இது கம்பல் கிடையாது. என்ன விஷயம்னா இப்போ நாங்கள் வந்து இது மாதிரி உங்களை வந்து ரசித்து நாங்கள் உங்களை உள்வாங்கினா மட்டும்தான் நாங்கள் உங்களை நீங்கள் அடுத்த ஒரு ஃப்ரேமில் இப்படி ஒரு டான்ஸ் ஆடுறீங்களா, அந்த ஹிப்பி எப்படி இருக்குது, ஒரு இப்படி குடிக்கும்போது லைட்டாக அழகாக ஜஸ்ட் ரொம்பலாம் தெரியுது, லைட்டாக அப்படி தெரிஞ்சால் ஒரு அழகு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடுப்பு எல்லாமே ரசிக்கிறதுக்கு தானே படம். இது வந்து சும்மா வந்து ஏதோ உட்காந்து சோக கதையை பார்த்துட்டு இருக்காங்க. வர ₹100 பேமெண்ட் கொடுத்து அவங்க டிக்கெட் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகணும். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா? அந்த ஸ்பாட்டில் போயிட்டு பண்ணேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே என்ன பண்ணுறேன்றது பார்த்து தான் நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படியே எனக்கு தெரியும். புரியுதுங்களா? சரி, அதுதான் நான் ஃபஸ்ட்டே கேட்டேன், சினிமாவுடைய பண்ணணும்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் இதுக்கே இங்கே டச் பண்ணக்கூடாது இங்கே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி சினிமாவும் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறது, ஃபினான்ஸில் மீட் பண்ணணும், அவர் வந்து அப்போ தான் உங்களுக்கு பேமெண்ட்டே பண்ணுவார், கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட தெரியாமல் அப்புறம் சினிமாவில் வந்து நான் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எப்படி இதுதான்? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். இது என்கிட்ட வெற்றி முன்னாடியே சொல்லவே இல்லை. நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி விஷயம் தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேங்களா? சரி ஓகே, நாங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் சினிமாவில் வந்து எப்பயுமே எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் இல்லை, சினிமாவில் வந்து அடுத்த கட்டத்துக்கே போகும். இல்லை சார், எனக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்களை எதுவும் வந்து நான் ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல ஓகேங்களா? அப்படி இல்லையா ஒன்று உங்களால் வந்து ஓகே நீங்கள் பண்ணுறது தயாரா அப்படின்னா கமிட்மெண்ட்லாம் வேணும். ஒரு படத்துக்கான என்ன செலவோ ஒரு ரூபா
பாணி மாதிரி பார்த்துட்டு ஒரு சாரை போட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் எப்படின்னு கொடுத்துட்டு நாங்களே உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒன்று அப்படி போயிடுங்க, இல்லையா எங்ககிட்ட தான் பேமெண்ட் வாங்கினா நீங்கள் எங்களுக்கு ஒர்க்கரு அதை மட்டும் நீங்கள் வந்து நாங்கள் என்ன வேலை சொல்லணுமோ அதை நீங்கள் செய்யறது தயாராக உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டதை இதை பண்ணுறதுக்கு வர கம்பல்சரிலாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கே இப்படி சொல்லுங்க. இன்னும் வந்து என்ன சொல்கிறது, அடுத்தது கேமராமேனு அப்புறம் ப்ரொடியூசரு எல்லாத்தையும் ஒரு ஓரளவு ஒத்து போனால் தான் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கே வர முடியும். இல்லை சார், நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். இந்த மாதிரி வெட்டி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் சார். சரி, ஓகே. உங்களுக்கு நம்ம வந்து பாடம் எடுக்க நம்ப முடியாது. நீங்கள் பட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே செய்ய ஆலஞ்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நினச்சி பார்ப்பீங்க, சரி அந்த சார் சொன்னதே கரெக்டு தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. சரி, அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகேம்மா. உனக்கு பாடம் எடுத்துக்கு நான் வரல. ஓகேங்களா? நான் எவ்வளோ பேரை பார்த்தாச்சு. நீங்கள் எனக்கு இன்னொருத்த ஒரு ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க. நாங்கள் எங்கள் வீடியோ படம் வந்து உங்களால் நீ பாட போகிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நாள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, 10 கம்பெனி ஏறி இறங்குவீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கே வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், சரி அவங்களுக்கு சார் சொன்னார் அதுவே கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்டு உங்களோட விருப்பம் அது கம்பல்சரி இல்லை. சரி, போயிட்டு வாங்க. நன்றி சார். நான் கமிட்மெண்ட் இல்லாமல் படம் பண்ணி காட்டுறேன் சார். சரி.